சூப்பரான எக்கு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, உப்பு, தண்ணி போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தரட்டிக்கலாம். ஸோ தரட்டிட்டு இது கூட கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு நாலாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நாலாக மடித்து சுடும்போது உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், நல்ல லேயராகவும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து சுடணும். நார்மலாகவே நீங்கள் எல்லா எக்கு சப்பாத்தின்னு இல்லை, நார்மலாகவே எல்லா சப்பாத்தியும் நம்ம இந்த மாதிரி மடித்து சுடும்போது ரொம்ப சாஃப்டாக லேயராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து தரட்டிக்கலாம். அகெயின் டஸ்ட் பண்ணி மாவை நல்லா தரட்டிட்டு ஒரு சைடு தவா சூடாயிட்ருக்கு. ஸோ மாவை தரட்டிட்டு நல்லா காஞ்ச தவாவில் நம்ம போட்டுட்டோம். சூடான தவாவில் மாவை போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போடணும். ஸோ போடும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும். ஸோ லைட்டாக நல்லா இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டதுன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு எண்ணெய் விட்டு திருப்பி போடணும். ஸோ அந்த சைடும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்பாத்தி நம்மளுக்கு நல்லாவே வெந்துட்ருக்கும். ஸோ இந்த டைமில் ஒரு சப்பாத்திக்கு ஒரு முட்டை எடுத்துக்கினா போதும். ஸோ முட்டையை உடச்சி அந்த சப்பாத்தியில் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க கேஸ் ஸ்டவ்வை. ஸோ இப்போ ஒரு முட்டையை எடுத்து சப்பாத்தி மேலே உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் எடுத்து அது மேலே தூவிக்கலாம். அதே மாதிரி பெப்பர் வேணாம் அப்படின்னா நம்ம சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் போடுறதுனாலும் ஓகே, இல்லைன்னா மிளகாத்தூள் போடுறதுனாலும் ஓகே. ஸோ நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு எது தேவையோ அதை போட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு அந்த ஓரமாக எண்ணெய் போட்டு நம்ம திருப்பி போட வேண்டியது தான். ஸோ திருப்பி போட்டு ஒரு 1 மினிட் அந்த எக்கு நல்லாவே வெந்துடும். ஸோ வெந்துட்டு 2 பக்கம் ஒரு 1 மினிட் திருப்பி போட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான எக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்பாத்தி நீங்கள் ஏதாச்சும் கிரேவியோ அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு இதை ரோல் பண்ணி நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான எக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.